Welcome to my channel. நான் உங்கள் ராஜி. These is only mine tell. 21,000 ரூபாய் மிச்சம். டிவிஎஸ் கம்பெனி வண்டிகள் விலை இவ்வளவு குறையுதா? இந்தியாவில் ஜிஎஸ்டி வரும் செப்டம்பர் 22ஆம் தேதி முதல் குறையவுள்ள நிலையில் பெரும்பாலான கார் தயாரிப்பாளர்கள் ஜிஎஸ்டி பலனை நேரடியாக வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப் போவதாக அறிவித்துள்ள நிலையில் டிவிஎஸ் நிறுவனம் முதல் ஆளாக டூ வீலர் நிறுவனத்தில் அதே அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இது குறித்த விரிவான விவரங்களை காணலாம் வாருங்கள். இந்தியாவில் 56வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் 28 மற்றும் 12 ஆகிய ஜிஎஸ்டி வரிகளை நீக்க முடிவு செய்யப்பட்டது. அதன்படி இதுவரை 28% விற்பனையாகி வந்த டூ வீலர்களுக்கு இனி 18% தான் வரி விதிக்கப்படுகிறது. இது 350 சிசிக்கு குறைவான இன்ஜின் திறன் கொண்ட வாகனங்களுக்கு மட்டும்தான். 350 சிசிக்கு அதிகமான வாகனங்களுக்கு 40% வரி விதிக்கப்படுகிறது. இந்நிலையில் டிவிஎஸ் நிறுவனம் இந்த வரி குறைப்பு பலன்களை நேரடியாக வாடிக்கையாளர்களுக்கு வழங்க முடிவு செய்துள்ளது. இதன்படி இந்நிறுவனம் தங்கள் வாகனங்களுக்கான பழைய மற்றும் புதிய விலை குறித்த பட்டியலை வெளியிட்டுள்ளது. இது குறித்த விரிவான தகவல்களை இங்கே காணலாம். டிவிஎஸ் அப்பாச்சி RR 310 பைக்கை பொறுத்தவரை இதுவரை 2,77,999 ரூபாய் என்ற விலையில் விற்பனையாகி வருகிறது. இது இனிமேல் 2,56,280 ரூபாய் என்ற விலையில் விற்பனையாகும். தோராயமாக 21,718 ரூபாய் மிச்சமாகும். டிவிஎஸ் அப்பாச்சி RTR 310 பைக்கை பொறுத்தவரை இதுவரை 2,39,990 ரூபாய் என்ற விலையில் விற்பனையாகி வருகிறது. இது இனிமேல் 2,21,240 ரூபாய் என்ற விலையில் விற்பனையாகும். தோராயமாக 18,749 ரூபாய் மிச்சமாகும். டிவிஎஸ் ரோனின் பைக்கை பொறுத்தவரை இதுவரை 1,35,000 ரூபாய் என்ற விலையில் விற்பனையாகி வருகிறது. இது இனிமேல் 1,24,453 ரூபாய் என்ற விலையில் விற்பனையாகும். தோராயமாக 10,546 ரூபாய் மிச்சமாகும். டிவிஎஸ் ரைடர் பைக்கை பொறுத்தவரை இதுவரை ரூ. 87,62,5 என்ற விலையில் விற்பனையாகி வருகிறது. இது இனிமேல் 80,779 ரூபாய் என்ற விலையில் விற்பனையாகும். தோராயமாக 6,845 ரூபாய் மிச்சமாகும். டிவிஎஸ் ரேடியான் பைக்கை பொறுத்தவரை இதுவரை 59,880 ரூபாய் என்ற விலையில் விற்பனையாகி வருகிறது. இது இனிமேல் 55,201 ரூபாய் என்ற விலையில் விற்பனையாகும். தோராயமாக 4,678 ரூபாய் மிச்சமாகும். டிவிஎஸ் ஸ்டார் சிட்டி பிளஸ் பைக்கை பொறுத்தவரை இதுவரை ரூ. 77,44,1 என்ற விலையில் விற்பனையாகி வருகிறது. இது இனிமேல் ரூ. 71,39,0 என்ற விலையில் விற்பனையாகும். தோராயமாக 6,050 ரூபாய் மிச்சமாகும். டிவிஎஸ் ஸ்போர்ட் பைக்கை பொறுத்தவரை இதுவரை 70,773 ரூபாய் என்ற விலையில் விற்பனையாகி வருகிறது. இது இனிமேல் 65,243 ரூபாய் என்ற விலையில் விற்பனையாகும். தோராயமாக 5,529 ரூபாய் மிச்சமாகும். டிவிஎஸ் என்டார்க் 150 ஸ்கூட்டரை பொறுத்தவரை இதுவரை 1,19,000 ரூபாய் என்ற விலையில் விற்பனையாகி வருகிறது. இது இனிமேல் 1,09,703 ரூபாய் என்ற விலையில் விற்பனையாகும். தோராயமாக ரூ. 9,29,7 மிச்சமாகும். டிவிஎஸ் என்டார்க் 125 ஸ்கூட்டரை பொறுத்தவரை இதுவரை 88,142 ரூபாய் என்ற விலையில் விற்பனையாகி வருகிறது. இது இனிமேல் 81,255 ரூபாய் என்ற விலையில் விற்பனையாகும். தோராயமாக 6,886 ரூபாய் மிச்சமாகும். டிவிஎஸ் ஜூபிட்டர் ஸ்கூட்டரை பொறுத்தவரை இதுவரை 78,881 ரூபாய் என்ற விலையில் விற்பனையாகி வருகிறது.
இது இனிமேல் 72,718 ரூபாய் என்ற விலையில் விற்பனையாகும். தோராயமாக 6,886 ரூபாய் மிச்சமாகும். டிவிஎஸ் ஜூபிட்டர் 125 ஸ்கூட்டரை பொறுத்தவரை இதுவரை 82,395 ரூபாய் என்ற விலையில் விற்பனையாகி வருகிறது. இது இனிமேல் 75,958 ரூபாய் என்ற விலையில் விற்பனையாகும். தோராயமாக 6,437 ரூபாய் மிச்சமாகும். டிவிஎஸ் செஸ் 110 ஸ்கூட்டரை பொறுத்தவரை இதுவரை 76,891 ரூபாய் என்ற விலையில் விற்பனையாகி வருகிறது. இது இனிமேல் 70,884 ரூபாய் என்ற விலையில் விற்பனையாகும். தோராயமாக 6,007 ரூபாய் மிச்சமாகும். திரேஸ்பார் கருத்து: இந்தியாவில் வாகன தயாரிப்பு நிறுவனங்கள் ஜிஎஸ்டி வரி பலன்களை வாடிக்கையாளர்களுக்கு வழங்குவதால் விலை கணிசமாக குறைகிறது. இதனால் விற்பனை அதிகமாக குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. டிவிஎஸ் விற்பனை கணிசமாக அதிகமாகும் என எதிர்பார்க்கலாம்.